சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் சல்மா, இந்த ரெண்டு ட்ரெஸ்ல எது நல்லா இருக்கு? காயத்ரி கிட்ட கேட்டா எது போட்டாலும் நல்லா இருக்கும் தான் சொல்றான். நீ சொல்ல. இது ஓகே, இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நானும் இதுதான் யோசிச்சேன். என்னாச்சு காயத்ரி? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? நம்மளாம் ரெடி ஆக போறோம். ஆனா ஆனந்திக்கு இன்ஃபார்ம் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது. இன்னும் அவ வரலையே. இந்நேரம் அவ வந்திருக்கணும்ல. ஆமாண்டி, ஏற்கனவே வார்டன் மேம் 9 மணி வரைக்கும் தான் பெர்மிஷன் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இங்கே டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போயிட்டு வரதுக்குன்னு 1 hour போயிடும். அதுக்கப்புறம் என்னடி இருக்கு? சீக்கிரமான கால் பண்ணி சொல்லியும் இன்னும் ஏன் வராம இருக்கான்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, கேக்குதா? ஓகே ஓகே. அங்க பாருங்க, கிடைச்சு. மித்ரா வந்திருக்கா. ஓகே. ஆமா ஆமா. அதுக்கு என்ன இப்போ? மித்ராவே இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா. ஆனா ஆனந்தி இன்னும் காணுமே. டென்ஷன் ஆகாத காயத்ரி, மித்ராவே வந்துட்டானா ஆனந்தி இன்னும் 5 நிமிஷத்துல வரால இல்லையான்னு பாரு. ரெஜினா வா, ரெடி ஆக. சரி. கிருஷ்ணா இன்னும் வந்திருக்கணுமே. Five minutes இல்ல, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தேடினாலும் உங்களுக்கு ஆனந்தி கிடைக்க மாட்டான். டின்னரை செலிப்ரேட் பண்றீங்களா? இன்னைக்கு நைட்டு செலிப்ரேஷன் மூட்லாம் இல்லம்மா, வெறும் சர்ச்சிங் மூட் தான். விடிய விடிய ஆனந்தியை தேடி அலைய போறீங்க. ஷபா, யப்பா, அப்பாடா, ஒரு வழியா முடிஞ்சதுங்க. சந்தோஷம். வேலை முடிஞ்சதுனாது முகம் இவ்வளவு பிரகாசம் ஆயிடுச்சு. ஆமா, வேலையை முடிச்சு போட்டோம்ல. கரெக்ட் தான். சரி வாங்க போலாம். அங்கிட்டு பாருங்களேன், எம்புட்டு நேரம் அந்த கதவு டம்மு டம்முன்னு இடிச்சுக்கிட்டே இருந்தது. இப்ப கொஞ்ச நேரமா சத்தமே இல்லாம அமைதியா இருக்குது பாருங்க. ஆமா, நம்ம கிளம்ப போறோம்ல, அதான் அமைதியா இருக்கு. சரி வாங்க போலாம். என்னாச்சு? தொடங்க. என்னாச்சு அன்பு? இல்லங்க, என்னன்னு தெரியல, கதவு திறக்க முடியல. சும்மா விளையாடாதீங்க, நகருங்க. என்ன அன்பு இது? நல்லதானே இருந்துச்சு, திடீர்னு எப்படி மூடிக்கும்? எனக்கும் அதான் புரியல ஆனந்தி. கொஞ்சம் கூட கதவை அசைக்க முடிய மாட்டேங்குது. நம்ம உள்ள வேலை பார்த்தது தெரியாம யாராச்சும் போட்டுட்டு போயிருப்பாங்களா? இருங்க இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாக்குறேன். வாங்க. யாராவது இருக்கீங்களா? செக்யூரிட்டி என்ன? நாங்க குடோன்ல மாட்டிக்கிட்டோம். யாரோ மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கதவு திறங்க. கதவு திறங்க. திறங்க. யாராச்சும் கதவு திறங்க. அண்ணே, யாராச்சும் இருக்கீங்களா? இருக்கீங்களா? கதவு திறங்கண்ணே. அண்ணே. செக்யூரிட்டி என்ன? அண்ணே, வெளியே யாராச்சும் இருக்கீங்களா? செக்யூரிட்டி கேக்குதா? கருணாகர் சார், நீங்களாவது இருக்கீங்களா? அன்பு நானும் குடோன்ல மாட்டிக்கிட்டோம். யாராவது வந்து திறந்து விடுங்க. ஆனந்தி, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? யார் இதை பண்ணதுன்னு தெரியலையே. நான் தான் உங்களுக்கு இருக்க வேண்டாம், கிளம்புங்கன்னு சொன்னேன் இல்லைங்க. இப்ப பாருங்க, பாவம், என்னால நீங்களும் இங்க மாட்டிக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் காரணம் இல்லை. ஆனா இப்போ என்னால நீங்களும் இந்த பிரச்சனையில மாட்டிருக்கீங்க.
இந்தாருங்க, இதுக்கு முன்ன நடந்த எல்லாத்துக்கும் எப்படி நீங்க பொறுப்பில்லையோ அதே மாதிரி இந்த தடவையும் உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நான் உங்களை தப்பு சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு நான் தானே ஒத்தாசை பண்ணணும்னு வந்தேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல்ல இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஒரு வழியை பார்ப்போம். மத்த எல்லாத்தையும் புறவு பேசிக்கலாமே. யாராச்சும் இருக்கீங்களா? அண்ணே! அண்ணே! யாராச்சும் இருந்தா கதவை திறங்களேன். வெளியே யாராச்சும் இருக்கீங்களா? கதவை திறங்க. அண்ணே! என்னடி இன்னும் ஆனந்தியை காணோம்? அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? காயத்ரி, நீ டென்ஷன் ஆகுற அளவுக்கு எதுவுமே இருக்காது. ஆனந்தி கொஞ்ச நேரத்துல வந்துருவா. கொஞ்ச நாளா ஆனந்தி லைஃப்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பக்கத்துல இருந்து பார்த்துன்னு தானே இருக்கோம். அப்புறம் எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? சல்மா, அவளுக்கு ஒரு கால் பண்ணு. யாராச்சும் இருந்தா கதவை திறங்களேன். அன்பு, ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சுங்க? ஏதோ சத்தம் கேக்குது. என்னடி ஆச்சு? ரிங் போதுடி, எடுக்க மாட்றா. ஐயோ, ஏன் போன் தான் கிடந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடி ஆச்சு? இருடி, ரிங் போது, எடுக்க மாட்றா. காயத்ரி அதே இருக்கும். எல்லாரும் பாவம் என்னைய காணும்னு போன் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பதட்டமாயி என்னை தேடி அலையறாக போல இருக்கு. அன்பு, ஏதாவது பண்ணி கதவை திறங்க. நேரம் போக போக பயமா இருக்குது அன்பு. ஏங்க, டென்ஷன் ஆகாம இருங்க. இது எப்படியாவது திறந்துடலாம். இருங்க.